அந்த காலகட்டங்களில் இவ்வளவு ஜோதிடம் கிடையாது. இந்த அளவுக்கு ஜோதிடமும் பிரபல்யமாகவும் அப்போ கிடையாது. அந்த காலகட்டங்களில் எங்கள் குருநாதர் எங்களுக்கு மதுரையில் இலவசமாக கிளாஸ் நடத்தினார். அவர்கிட்ட நேரடியாக படித்தோம். அந்த காலகட்டங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற ஜோதிடர் அவர் பிஎஸ் ஐயர். நான் எந்த மீட்டிங்கில் பேசுகிறதாக இருந்தாலும் என்னுடைய குருநாதரை சொல்லாமல் நான் எந்த விஷயத்தையும் பேசுகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமோ தெரியாதோ தெரியாது. தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா எங்கள் குருநாதர் ஒரு விஷயம் சொல்லுவார், ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு உலக அறிவு வேணும்னு சொல்லுவார். முதல்ல நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ண தெரியணும். ஸோ இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எல்லா துறைகளும் வளர்வது போல் இன்றைக்கு ஜோதிடத்துறையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எதில் பார்க்குறோம்? டே டு டே யூடியூப்பில் பார்க்குறோம். என்னுடைய அருமை நண்பர் சொன்னார், ஜோக்கா சொன்னார். என்ன சொன்னார் நீங்கள் தெரியுமில்ல? 2 வருஷம் ஜோடம் படிச்சுட்டு எனக்கு 600 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொன்னார். எங்கள் குருநாதரே அவர் ஜோதிட மாணவர்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட படித்த நாங்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு வரைக்கும் ஜோதிட மாணவர் தான். நானெல்லாம் ஒவ்வொரு ஜாதகமும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு படிப்பினை சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் படித்தது என்னமோ முழுக்க பாரம்பரிய ஜோதிடமாக இருந்தால் கூட நான் இன்றைக்கி முழுக்க பார்க்குறது அத்தனையுமே கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததியின் அடிப்படையில். அந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததியே இப்போ பிரிஞ்சு வேறு மாதிரி பத்ததியெல்லாம் வந்துருச்சு. எத்தனை பத்ததி வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அத்தனை பத்ததியுமே நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. ஆனாலும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜோதிடத்தில் நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு தீர்வு என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் எந்த முறையில் பார்க்குறீங்க, எந்த மெத்தடில் பார்க்குறீங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. உங்களை தேடி வர்றவங்களுக்கு இப்போ அருமை நண்பர் சொன்னார், ஒரு வைத்தியர் ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் நமக்கு என்ன செய்யுதுன்னு அவர் கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்கிறோம். ஆனால் ஜோதிடர்கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொன்னார். அது எதில் சொல்ல முடியுங்கிறதையும் ஒன்று சொன்னார். கேபி சிஸ்டத்தில் சொல்ல முடியும்னு. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இங்கே ஜோதிடர்கள் இருக்கலாம், ஜோதிட ஆர்வலர்கள் இருக்கலாம், ஜோதிட மாணவர்கள் இருக்கலாம். நீங்கள் எல்லாம் உங்களை நிறைய டெவலப் பண்ணணுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மெயினாக நான் என்னுடைய சொல்ல வந்த விஷயம். ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு மீட்டிங்கில் பேசும்போதெல்லாம் முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் ஒருத்தர் இருக்குதுன்னு சொன்னால் அடுத்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 விஷயம் அதே ஜோதிடத்தில் இருக்குது. அதனால் என்ன, ஒரு ஜாதகத்தை சப்த ரிஷிகள் உங்களுக்கு அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கும். 7 ரிஷிகளும் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க, விதி சொல்லியிருக்காங்க, விளக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் ஜோதிடத்தின் முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்கிறோம்னா எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். நான் ஒரு புஸ்தகம் எழுதினேன் யூனிவர்சிட்டியில். நான் ரிசர்ச்சாக எழுதினது எவர் ஜோதிடராகலாம் அப்படின்னு. அதுவே பின்னாடி புஸ்தகமாக வந்துச்சு. அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஜோதிடருடைய ஜாதகங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ஜோதிடராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் அதில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருடைய ஜாதகமெல்லாம் நீங்கள் வெறும் ஜோதிடம் மட்டும் இல்லை மற்ற துறைகள், அதாவது ஆவி உலக தொடர்கள், யாரெல்லாம் அருள்வாக்கு சொல்கிறது, யாரெல்லாம் குறி சொல்கிறது, கோடாங்கி சொல்கிறது, இப்படி யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு புக்கே போட்டேன். இந்தியாவிலே நான் தான் எவர் ஜோதிடராகலான்னே போட்டேன். அவங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் இருந்தால் அவங்க ஜோதிடம் படிக்கலாம், ஜோதிடம் சொல்லலாம், ஜோதிடத்தில் சம்பாதிக்கலாம், ஜோதிடத்தில் பெயர் புகழ் அடையலாங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா நம்ம படித்தது மட்டுமே பெருசு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யூடியூப்பில் நான் நிறைய பேரை பார்க்குறேன். நான் சொன்னேன் நடந்துச்சுன்னு தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்களே ஒழிய நான் சொன்னேன் நடக்கலைன்னு எந்த ஜோசியருமே சொல்லலை. யாரோ நீங்கள் எந்த யூடியூப் பண்ணாலும் எடுத்து பாருங்கள். ஆனால் நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம்னா ஆராய்ச்சியில் தான் இருக்கோம். நான் இப்போ ரீசெண்டாக போன வாரம் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், ஜோதிடம் எங்கே தோக்கப்படுகிறது, எங்கே ஜெயிக்கிறோம்,
அதில் நான் எந்த இடத்துல தோற்றேன் ஆரம்ப காலங்களில், அதிலேருந்து எப்படி ரெட்டிஃபை ஆனேங்கிறத மோக்கொண்டு சொல்லியிருக்கேன். என்னை ஒருத்தர் இன்டர்வியூவில் கேட்குறாரு ஒரு பையன், சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதா, நடந்திருக்கா, உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் நடந்தது பெரிய விஷயம் இல்லை, நான் அந்த இதில் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கேன். நான் வாழ்க்கையில் எங்கே தோத்தேங்கிறது இங்கே முக்கியம்னு யூடியூப்லேயே சொல்லியிருக்கேன். இந்த பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் கேட்டால், சார் இதை போடவா எடிட் பண்ணவா? போடு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வேணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் படித்தவங்களாம் யூடியூப்பில் வந்து பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறத காட்டிலும் பொதுமக்களுக்கு இது என்ன தோணுது அப்படின்னா, யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய், எது நடக்குது எது நடக்கலைங்கிறது அவங்களுக்கே சரியாக தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு வர்றது அத்தனையுமே ஃபாரின் கிளைண்ட்டு. அப்போ ஃபாரின் கிளைண்ட் ஒருத்தங்க வர்றாங்கன்னா நாம் என்ன தெரிஞ்சிருக்கணும்? நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பலன் சொல்ல முடியும், அவங்கள மீட்டோல் பண்ண முடியும். இல்லைன்னா முடியாது. நீங்கள் எந்த சிஸ்டம் வேணாலும் படிங்க, நிறைய படிங்க, எங்கெங்கே மாநாடு நடக்குது மீட்டிங் நடக்குது எல்லாம் படிங்க. எங்கள் குருநாதர் சொல்வார், ஜோதிடம் படிக்க படிக்க மறக்க படிச்சுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். எப்பயுமே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது, சிங்கிள் ரூலை வச்சு பலன் சொல்லாதீங்க. அது எந்த ஜாதகத்துக்கும் எப்பயுமே பொருந்தாது. ஒருத்தருக்கு பொருந்தக்கூடிய ஜாதகம் இன்னொருத்தருக்கு பொருந்தாது. நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், உங்களை ஒட்டி ஜாதகம் அடுத்து ஒரு ஜாதகம் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் குருநாதர்கிட்ட படித்தது. ஆனால் நான் இன்றைக்கி முழுக்க நான் பார்க்குறது அத்தனையுமே கேபி சிஸ்டத்தில், கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி. இப்போ கேபினாலே வேற ஒரு சிஸ்டம் தான் எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி தான் நான் முழுக்க பார்க்குறது. அதுலேயும் ரொம்ப எளிமையாக அவர் நாம் சொன்னதிலிருந்து, ஏன்னா அவர் நண்பர் சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னாலே அது முழுக்க கணக்கு. ஸோ கணக்கு போடுறதுனாலே நமக்கு கசக்கத்தான் செய்யும். அந்த கணக்கு தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கரெக்டான அக்யூரேட்டான பலனை சொல்லும். அந்த கேபியிலேயே எளிமையாக எப்படி பலன் சொல்கிறதுங்கிறத தான் நான் எளிமையாக எடுத்தேன். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வரைக்கும் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்கன்னா இன்றைக்கி திருச்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 மாணவர்களாவது ஸ்டூடெண்ட்டாவது அல்லது ஜோதிட ஆர்வலர்களாவது இந்த மீட்டிங்கில் கலந்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஜோதிடம் எங்கள் குருநாதர்கிட்ட படிக்கும்போது, பிஎஸ்ஐட்ட படிக்கும்போது அவர் சொல்லுவார், நான் எல்கேஜி, நாங்கள்லாம் எல்கேஜிலேருந்து அவர் எம்ஏ ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுப்பார். அன்றைக்கி பாபஸ்புடம்னா என்னன்னு தெரியாது, சைடீரியல் டைம்னா என்னன்னு தெரியாது, எப்படி ஜாதகம் கணிக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் அந்த காலகட்டங்களில் அவர் எங்களுக்கு வந்து சொல்லுவார், நீங்கள் அடுத்த வாரம் கிளாஸுக்கு வரும்போது இதெல்லாம் போட்டு வாங்கன்னு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கலையை நாங்கள் படித்தோம். இன்றைக்கு இந்த கலை ஒரு பக்கம் வளர்ந்தாலும் இன்னொரு பக்கம் சீரழிந்து கொண்டு இருக்கிறதா யதார்த்தமான உண்மை. ஏன்னா இல்லந்தோறும் ஜோதிடன் வந்தாச்சு. இந்த இல்லந்தோறும் ஜோதிடர்கள் வந்தால் மட்டும் பத்தாது, நம்ம பலன் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம பலன் சொல்கிறது எந்த காலத்துக்கும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய பலனாக இருக்கணும். ஸோ இதில் நான் எத்தனையோ இந்திய ஜோதிடம், நமக்கு ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன், வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன், கேபி அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன், ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன், நாடி ஜோதிடம் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி நீங்கள் பேசுகிற பிருகுநந்தி நாடியிலேருந்து சந்திரகலா நாடியிலேருந்து சந்திரகலா நாடினே ஒன்று இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஆக எத்தனையோ நாடி சிஸ்டம் எல்லாத்தையும் படிச்சுட்டு எதில் சொன்னால் நமக்கு எளிமையாக இருக்கும், இதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றேன். கிட்டத்தட்ட என்னுடைய சர்வீஸ் 33 வருஷம் நான் ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதில் எதில் சொன்னால் மக்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம். இப்போ ஒருத்தர் சொன்னார், காலையில் ஜானகி சொன்னார், ஒன்று ஜானகி இல்லை இவர் ரவி, அவர் சொன்னார், ரவி தானே உங்கள் பேர், ரவி சொன்னார் 1-5-9 சரியாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இது நம்ம ட்ரெடிஷனாக நம்ம படிக்கும்போதே ஒரு ஜாதகத்தில் 1-5-9 சரியாக இருந்தால் அந்த ஜாதகம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மீண்டு வருவார். இது சொல்லியிருக்காங்க. ஏன் ஒன்று சொன்னாங்கன்னா, ஒன்றுங்கிறது ஜாதகம் அல்லது ஜாதகி லக்னம், 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும், 9 பாக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த ஜாதகனோ ஜாதகியோ மீண்டு வருவாங்கன்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கேபியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 5-9 தொடர்பு கொண்டால் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், 5 தெய்வ அனுகூலம், 9ம் தெய்வ அனுகூலம் தான். ஆனால் அந்த 5-9 தொடர்பு கொண்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தானா வேலையை விட்டு வெளியில் வந்துடுவான், அல்லது வெளியேற்றப்படுவான், அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆவான், அல்லது அவனுக்கு வேலை போயிடும். இப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை அவர் சொல்கிறார். கேபியினுடைய ரொம்ப எளிமையான சாரம்சமே ஒரு பாவம் அதுக்கு முந்தைய பாவத்தை கட்டுப்படுத்தும், அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள்.
ஸோ நமக்கெல்லாம் தெரியும் 5ஆம் பாவம்னா என்ன தெரியும். ஒருத்தருக்கு 5 கூடியவன் திசை நடக்குது அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் பலம் நடக்கும். நீங்கள் எடுத்த உடனே நம்ம 5 நல்ல விஷயத்தை மட்டுமே பேசுவோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவனுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சார்? வேலை வேணும், சம்பாத்தியம் வேணும், வருமானம் வேணும். ஸோ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவத்துக்கு அடுத்த பாவம் என்ன பாவம் சார்? 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா என்ன நம்ம முதல்ல சொல்லுவோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இனிமேல் அப்படி கேள்வி கேட்டாது. ஏன்னா நான் சொல்கிறது எல்லாம் வெளியிலேருந்து சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. 6ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம எடுத்தோடனே என்ன சொல்லுவோம்? கடன், ருணம், நோய், சத்துரு, எதிரி, இதை தான் நம்ம எடுத்தோடனே என்ன சொல்லுவோம்? அதில் என்னெல்லாம் கெட்டது இருக்கோ அதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் 6ஆம் இடம் தான் வெற்றி, சக்ஸஸ் அப்படின்னு எங்கேயா பேசுகிறோமா? முதல்ல 6ஆம் இடத்துக்குரிய நல்ல விஷயங்களை பேச பழகணும். 6ஆம் இடம் இஸ் வெற்றி ஸ்தானம். 6ஆம் இடம் சர்வீஸ் ஸ்தானம். அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, வெளிநாட்டிலேருந்து கேட்குறாரு, நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், 2 ரவுண்டு முடிச்சிட்டேன், 3ஆவது ரவுண்டு போனேன், நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகனா மாட்டேனானா எப்படி சொல்கிறோம்? ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கி அதான் சொன்னார், ஆளுங்கிறங்கிற பார்க்க வேண்டிய நாளே முடிவு பண்ணோம். இன்றைக்கு அதை தான் கேபி சொன்னார், நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அந்த நாள் முடிவு பண்ணோம், அந்த நட்சத்திரம் முடிவு பண்ணோம், வேறு ஒன்று வெரி சிம்பிள். அப்போ இன்றைக்கி ஒரு நாளே முடிவு பண்ணோம். அப்போ அவருக்கு 6ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் அவர் கண்டிப்பாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆவார். முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக 6ஆம் இடம் இருக்குது அப்படின்னாலே நமக்கு ஒருத்தருக்கு 6ஆம் பாவம் வேலை செய்து 5 கூடியவன் திசை நடக்குது அப்படின்னாலே 6ஆம் இடம்னா வேலை, அவருக்கு ஃபஸ்ட்டு வேலை போயிடும். அப்போ 5 வந்துட்டாலே அவர் பார்த்தும் வேலையை விட்டு வெளியில் வருவார். ஆர் லெஃப்ட் த சர்வீஸ், வெளியேற்றப்படுவார். நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள். ஏன்னா உலகம்னு எனக்கு கிளைண்ட்டு மெயினாக அவங்க கேட்குறதே ஜாப்பை பற்றி தான். 5, 9 வந்துட்டாலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி. இப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் யூடியூப்லேயே. இந்த ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா 9ஆம் இடம் அதான் சொல்லும். எத்தனையோ பேருக்கு வேலை போயிருக்கு. ஆக 5, 9 ஆப்ரேட் ஆகிட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? மிஞ்சி நல்ல பலன் தான், தெய்வ அனுகூலம் தான். 5 எதுக்கு வேணும்? குழந்தைக்கு வேணும், மகிழ்ச்சிக்கு வேணும், சந்தோஷத்துக்கு வேணும். கடன் அடையினா 5ஆம் பாவம் வேணும், நோய் குறையினா 5ஆம். ஏன்னா 6ஆம் இடம் நோய். 5 கூடியவன் திசை நடந்தால் நோய் குறையும், கடன் குறையும். ஆனால் வேலை இருக்குமானா வேலை இருக்காது. 9ஆம் இடம் ஏன் சொன்னார்? 10ஆம் இடம்னா நமக்கு தெரியும் ப்ரொஃபஷன். ஏதாவது ஒரு ஆண் பெண் யாராக இருந்தால் என்ன வேணும்? ப்ரொஃபஷன் வேணும். 9 கூடியவன் இது நடந்துச்சுன்னா வேலையை விட்டு அவர் வெளியில் வருவார், அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆவார், அல்லது விஆர்எஸில் வருவார், ஏதோ ஒன்று நடக்கும். ஆக ஒரு பாவம் நன்மையை செய்யும் பொழுது அதே பாவம் இன்னொரு விஷயத்தில் தீமையை செய்யும். நீங்கள் மெயினாக ஜோசியம் படிக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் கரெக்டாக தெரியணும். ஒரு விஷயம் அவங்க ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா, ஒரு 2 கிரகம் வேணும், ஒரு பாவம் வேணும், அப்படி இருந்தால் தான் அந்த விஷயம் ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. நம்மளாம் என்ன எடுத்தோடனே என்ன பார்க்குறோம்? 7.5 சனியை பார்க்குறோம், குருவை பார்க்குறோம். குரு அந்த தடவை நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, சனி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. இதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். 7.5 சனி இருந்தால் உனக்கு 7.5 சனி நல்லா இருக்காது அப்படின்னு தான் நம்ம மிரட்டிகிட்டு இருப்போம். அவர் கூட நம்ம ரவி கூட சொன்னார், 7.5 சனி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எந்தெந்த காலகட்டங்களில் 7.5 சனி வேலை செய்யுங்கிறத பற்றி ஜென்ம ராசியில் சனி வரும் காலத்தில் மட்டுமே அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னார். நீங்கள் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி மனப்பொருமையோட மட்டுமே பார்த்து பலன் சொன்னீங்களான்னு மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அது முடியவே முடியாது. நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோசியர்கள். ஸோ இப்போ கேபி என்ன சொன்னாருங்கிற மட்டும் எளிமையாக சொல்கிறோம். ஸோ நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் நிறையா மேலே மேலே படிக்க பழகுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கை முழுவதும் நடக்கிறதா இருக்கணும். அன்றைக்கி சொல்லிட்டு அன்றைக்கி போகிறதா இருக்கக்கூடாது. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத அடுத்த ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன். நம்மெல்லாம் பாரம்பரியத்தில் உபஜயஸ்தானம் கேள்விப்பட்டிருப்போம். உபஜயஸ்தானம் கேள்விப்பட்டிருக்கோமா சார்? பேசிக்காக தெரியுமா? உபஜயஸ்தானம் என்ன ஸ்தானம் சொல்லியிருக்கோம்? உபஜயஸ்தானம் அப்படின்னா சொல்லுங்கள். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம். ஏன் அதுக்கு உபஜயம்னு வச்சாங்க? உபஜயம்னா என்ன? இஸ் டெவலப்னு அர்த்தம், வளர்ச்சின்னு அர்த்தம், சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். இவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். பாரம்பரியத்தில் தான் எடுத்திருக்கார். அப்போ 3, 6, 10, 11 அப்படின்னாலே அது வளர்ச்சியை சொல்லுவது. அதோட கேபி 1, 2 இந்த பாவங்களை சேர்த்தாருங்க. இந்த 6 பாவங்களும் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவம். அவ்வளோதான், அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். என்னென்ன பாவம்? 1ஆம் இடம் 1, 2, 3, 6, 10, 11. இந்த 6 பாவங்களும் வளரும் பாவங்கள் அவர் சொன்னார். அதாவது வளர்ச்சி அடையக்கூடிய பாவங்கள், டெவலப் பண்ணக்கூடிய பாவங்கள். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லோருடைய ஜாதத்தில், உங்கள் ஃபேமிலி ஜாதத்தில், எல்லா ஜாதத்துலையும் இந்த இடத்துல, அதாவது லக்னத்தில் 2ஆம் இடத்துல 3, 6, 10, 11 எதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த இடத்துல அவங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால்
வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஜாதகன் அல்லது ஜாதகி மீண்டு வருவார்கள், சக்ஸஸ் ஆயிடுவார்கள். இவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். இதாங்க கேபி, அவ்வளோதாங்க. கேபிங்கிறது ஒரு பெரிய தேவ ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சப்லாடு சொல்லியிருக்கார், நான் சப்லாடு சொல்லலை. அவர் ஸ்டார்லாடு, அவர் வெறும் நட்சத்திரத்தை வச்சே பலன் சொல்லியிருக்கார் கேபி. நான் வெறும் நட்சத்திரத்தை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், அது கூட இல்லை, வெறும் பாவத்தை வச்சு சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கார். உங்கள் எல்லாருடைய ஜாதத்தை எடுத்துக்குங்க. எனக்கு 6ல் கிரகம் மறைஞ்சிட்டார். யாராவது சொன்னால் சார் எனக்கு 3ல் கிரகம் மறைஞ்சிட்டார். அது 3ஆம் இடம் என்பது உபஜய ஸ்தானம், அது வளர்ச்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஒரு மனிதனுடைய புகழ், அந்தஸ்து எதையெல்லாம் சொல்லுவது 3ஆம் இடம். அதை காட்டிலும் கேபி ஒரு விஷயம் சொல்கிறார். இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம். எதுக்கு ஜோடியாக்கில் யார் கொடுத்துருக்கா அந்த இடத்த? யாருக்கு சார் கொடுத்துருக்கா? மிதுன ராசிக்கு கொடுத்துருக்காங்க. மிதுனம் எதை சொல்லக்கூடிய இடம்? 3ஆம் இடம். ஜோடியாக்கில், அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் காலபுருஷனுக்கு அப்படி வச்சுக்கிறோம். காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்? அது 3ஆம் இடம் மிதுனம். அந்த இடத்த மிதுனம் ஜோடியாக்கில் அவர் 3வது ராசி. அந்த 3ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு இருந்தாலே அவருடைய வாழ்க்கையில் இறைவன் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அனுகூலம் பண்ணுவார், அனுக்கிரகம் பண்ணுவார், இறைவன் தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆளுங்க அதை சொல்லும்போது சார் எனக்கு 3ல் மறைஞ்சிட்டார். அடுத்து ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு 6ல் கிரகம் போய் மறைஞ்சிட்டார். எதையெல்லாம் நாம் மறைவுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். இதை நீங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோசியம். இவர் இருக்குன்னா நான் இல்லைன்பேன், அவர் இருக்குன்னா நான் இல்லைன்பேன், நான் இருக்குன்னா அவர் இல்லைன்பார். இப்படி 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் எதை சொன்னால் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்? இன்னமும் நம்ம பழைய இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா முடியாது. ஒரு ஜோசியர், நான் ஒரு மீட்டிங்கில், சென்னையில் மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறார், பழைய நூட்கள் அத்தனையுமே குப்பை, நான் 80% பார்த்தேன், எல்லாமே குப்பைன்னார். எதுவுமே குப்பை இல்லை, நமக்கு தெரியல, அவ்வளோதான். அவருக்கு நாலேஜ் அவ்வளோதான். அதை அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம் முன்னோர்கள் யாரும் சாதாரண மாணவர்கள் அல்ல. அவங்க சொன்னது தான் நம்ம இன்னமும் யாரும் புதுசாக கண்டுபிடிக்கலை. கேபியும் புதுசாக கண்டுபிடிக்கலை, இருக்கிறத டெவலப் பண்ணார். அதை தான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும். இப்போ நாங்கள் உட்காந்துருக்கும்போது நம்ம சகோதரர் சின்ராஜுக்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் இது கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, அவர் கொடுக்கும்போதே விவாகரத்து தரும் விதிகள் எடுத்தனே என்ன கேட்குறாரு, ஒரு நல்ல விஷயந்தான், பரவாயில்ல, டைவர்ஸை பற்றி கேட்குறார். அவர் நிறைய அதை பார்த்தேன், ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு மேடையில் நான் பண்ணதை பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இதை நம்ம ட்ரெடிஷ்னலில் கல்யாணம் ஆனால் டைவர்ஸ் ஆகிறங்கிறத ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லியிருக்கிறார் கேபி. நான் அந்த சப்லாடெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய கால்குலேஷன்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கேளுங்க. நமக்கு எல்லாம் தெரியும், திருமணம்னா நம்ம எந்த பாவத்தை பார்ப்போம்? ஃபஸ்ட்டு ஆண் பெண் யாராக இருந்தாலும் பார்க்கக்கூடிய பாவம் எது? 7ஆம் இடம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த 7ஆம் அதிபதி யாருடைய ஜாதகத்திலெல்லாம் 6ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல, 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர்களுடைய மேரிட் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்கும். வெரி சிம்பிள், அவ்வளோதான். இந்த 7ஆம் அதிபதி 6, 8, 12 மாத்திரமல்ல, 4, 10ஓடு தொடர்பு கொண்டால் மேக்சிமம் அது டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன். நீங்கள் 100 ஜாதகத்தில் டைவர்ஸ் ஆன ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், இதுதான் இருக்கும். நம்ம பாரம்பரியத்தில் என்ன பார்க்குறோம்? இப்போ 1, 5, 9 பார்த்தோம். அடுத்து 1, 4, 7, 10. அதுக்கு என்ன சொல்லுவோம்? கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் மிகப்பெரிய பலம். நம்ம படிச்சிருக்கோம்ல, பாரம்பரியம் அதுதான். அதே இது கேபியில் 4, 10 தொடர்பு கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் திருப்தியற்ற மன வாழ்க்கை, அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப் அப்படின்னு சொல்கிறார். டைவர்ஸ்க்கான பாவமே மெயினாக 6, 12, 4, 10 தான். இது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு பாவம் அதுக்கு முந்தைய பாவத்தின் வளர்ச்சியை என்ன பண்ணும்? கட்டுப்படுத்தும் அல்லது கெடுக்கும். இதுதான் கேபி. அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், லவ் அஃபையர்னு அர்த்தம். இன்றைக்கி மேக்ஸிமம் எத்தனை மேரேஜ் முடியுது? எதில் முடியுது? லவ் மேரேஜில் தான் முடியுது. அது 5ஆம் இடம் இஸ் எ டிசையர், நம்முடைய விருப்பம். அதுக்கு 12ஆம் இடம் 4ஆம் இடம். அப்போ ஒரு 7ஆம் பாவம் எங்கேயோ ஒரு 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுது ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்னாலே அவங்க மன வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் அல்லது பிரச்சனை அல்லது அன்சாட்டிஸ்ஃபைட் மாதிரி லைஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது நம்ம எதை சொல்கிறோம்? வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் என்ன வேணும்? கண்டிப்பாக 11ஆம் பாவம் வேணுங்க. 11ஆம் இடம் தான் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய பாவம். அது எந்த சிஸ்டத்தில் இருந்தாலும் சரி.
அதை யாருக்கு கொடுத்துருக்கா? ஜோடியாக்கில் சனி பகவானுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கும்பராசி யாருக்கு சொந்தம்? சனி பகவானுக்கு சொந்தம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன ஆசையாக இருந்தாலும், இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் அவனோட ஆசை நிறைவேறினா யார் வேணும்? சனி வேணும். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? சனியை என்ன சார் சொல்கிறோம்? அவர் நல்லவர்னே நம்ம சொல்கிறது இல்லை. சனி இல்லாமல் நமக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, அந்தஸ்து இல்லை, புகழ் இல்லை, கௌரவம் இல்லை, எதுவுமே கிடையாது. இதையெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். அந்த 11ஆம் இடத்துக்கு விருப்பம், ஆசைகள் பூர்த்தியாவது, 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அங்கே 10ஆம் பாவம் வந்துச்சுனாலே அந்த 11ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் என்ன பாவம்? 10ஆம் பாவம். சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நானே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றும் புரியுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா 11ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் என்ன பாவம் சார்? 10 அப்படின்னாலே லைஃப்பில் திருப்தி அற்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகம் 7ஆம் பாவம், உங்கள் எல்லா ஜாதகத்தையும் நீங்களே அப்படியே மனசில் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ஆண் பெண் யாராக இருந்தால் பாருங்கள், உங்கள் ஃபேமிலி சார்ட்டை அப்படியே மெமரி கொண்டு வாங்க. 7ஆம் அதிபதி 6, 8, 12 4, 10 தொடர்பு கொண்டால் அது பெரும்பாலும் எதில் இருக்கும்? செப்பரேஷனில் இருக்கும், டைவர்ஸில் இருக்கும், பிரிவுக்கு. செப்பரேஷன்லேயே 2 இருக்குது. டெம்பரவர்லி செப்பரேஷன், பெர்மனண்ட் செப்பரேஷன். டெம்பரவர்லி செப்பரேஷனாக என்ன? வேலையின் நிமித்தமாக ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது. பெர்மனண்ட் செப்பரேஷனாக உங்களுக்கு தெரியும், டைவர்ஸுங்கிறது தெரியும். ஆக ஒரு பாவம், ஒரு 7ஆம் பாவம் எங்கே தொடர்பு கொண்டால் அது பிரிவு அல்லது பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எளிமையாக பாருங்கள். நீங்களே உங்களுக்கு வந்த ஜாதகங்கள், நீங்கள் உங்கள் ஃபேமிலி இருக்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரியுது. அதாங்க கேபி சொன்னார், எதுவுமே தேவ ரகசியம் இல்லை, இருக்கிறத டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இப்போ எப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க அறிவுக்கும் ஆற்றலுக்கும் தகுந்த மாதிரி எத்தனையோ என்ன வருது, பத்ததிகள் வருது. ஆனால் நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இதான் நடக்கும். இந்த கேபியினுடைய மெயின் ரீசனே ஒரு மனிதன் பான் பெருத்து, அதைத்தான் அவர் சொன்னார், கொடுப்பினேன்னு சொன்னார். நமக்கு என்ன கொடுப்பினை? நம்ம எல்லாம் கொடுப்பினேன்னு சொல்கிறது என்ன பாவத்தை சொல்கிறோம் சார்? அதிர்ஷ்டம். கொடுப்பினைங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன? அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் எத்தனாம் பாவம் சார்? அதிர்ஷ்டம் ஜோதிடத்தில் எந்த பாவம் சார்? 8 அதிர்ஷ்டம் இல்லை சார், எதிர்பாராத தனவரவை சொல்லுவது. தெய்வ அனுகூலம். நீங்கள் சொல்கிற அதிர்ஷ்டம், ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே, எந்த பாவம்? 9. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த பாவம் நல்ல பாவம் தான், எல்லா பாவம் தீய பாவங்கள் தான். 9 நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் என்ன பாரம்பரியத்தில் என்ன படிச்சிருக்கோம்? பாக்கியம் தான். என்ன வேணும்? அதிர்ஷ்டம். தெரிஞ்சுங்க. அவன் நல்லா லக்கில் இருக்கான்னு சொல்கிறோம்ல, அந்த லக்கு எத்தனாம் பாவம் ஜோடத்தில்? இதுலேயே நமக்கு குழப்பம். 5, 8, 9 பார்த்தீங்களா? அப்போ ஏதாவது ஒரு தீர்வோடு நம்ம படிச்சிருக்கோமா? நான் இதனால தான் சொன்னேன். இப்போ 9க்கு 8க்கு 5க்கு ஒன்றொன்றுக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். இப்போ தான் சொன்னேன் 5 நம்ம கோயிலுக்கு போகிறது, தெய்வ அனுகூலத்தை இது பண்ணுறது, இதெல்லாம் 5 தான். இப்போ நம்ம அருமை நண்பர் மீனாட்சி சொன்னார் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் எதையெல்லாம் சொல்லும் சார்? 5ஆம் பாவம் எதையெல்லாம் சொல்லும்? மெயினாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குழந்தை. சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 5ன்னா குழந்தை, 5ன்னா காதல். இது மட்டும்தானா? பூர்வ புண்ணியம் இது மட்டும்தானா? நம்மகிட்ட வந்து கேட்குறவங்க இது மட்டும் தான் கேட்பாங்களா? சரி, வேறு என்ன கேட்பாங்க? சார் 5ஆம் இடம் தான் சார் அத்தனை விஷயத்துக்கும். 5ஆம் இடம் என்பது காதல். 5ஆம் இடம் என்பது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை ட்ரேடிங்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் பூரா 5 தான். சினிமா, ட்ராமா, மியூசிக், இசை, நடனம், நாட்டியம், லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன், கேஷினோ, இது எல்லாமே 5 தான். நம்ம எடுத்தோடனே 5ன்னா குழந்தை, 5ன்னா காதல். காதல் மட்டும்தானா? குழந்தை மட்டும்தானா? ப்ராஸ்டியூட், விபச்சாரம் 5. நம்ம ஜோடத்தை நீங்கள் நல்லா படிக்கணும். ஒரு விஷயம் நல்லதுக்கும் இருக்கும், அதே விஷயம் கெட்டதுக்கும் இருக்கும். அப்போ 5ஆம் இடம் மந்திர பிரயோகம், சேரிட்டி ஆஃப் மந்திராஸ், நீங்கள் பண்ணக்கூடிய மந்திரம் 5. 5ஆம் இடம் தான் எது? ஷேர் மார்க்கெட்டு, எல்லா விதமான ஸ்பெகுலேஷன், யூக வணிகங்கள் பூரா 5ஆம் இடம் தான். அப்போ அந்த 5ஆம் இடம் எப்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறான், ஃபாரினில் இருந்துக்கிட்டு என்ன மெயினாக கேட்குறாங்க, சார் ஏதாவது லாட்ரி டிக்கெட் கிடைக்குமா, எனக்கு ஏதாவது டிக்கெட் எடுத்து கொடுக்க முடியுமா, நீங்கள் நம்பர் சொல்ல முடியும், மெயினாக என்கிட்ட கேட்குறதே அதுதான். அப்போ அதிர்ஷ்டம் 5ஆம் இடம்ங்கிறது லாட்ரி, ஷேர் மார்க்கெட், எனி ஸ்பெகுலேஷன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஃபுல்லாகவே 5, 3 தான் ட்ரேடிங்கு எல்லாமே. அப்போ ஒரு விஷயம்
நீங்கள் இது ஒரு ஒரு பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னவா இருக்கணும், நீங்கள் அப்டேட்டில் இருக்கணும். நீங்கள் ஒருத்தர் கேட்குறாரு, நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவேனான்னு கேட்கும்போது 5ஆம் பாவம் தான் என்ன சார் சொல்லுவீங்க? பாரம்பரியத்தில் நம்ம என்ன சொல்லுவான்? கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 5 இருக்கான்னா கண்டிப்பாக 5 அப்படி உங்களுக்கு 5ஆம் பாவம் வந்துட்டாலே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரீங்க, வெளியேற்றப்படுவீங்க. உங்களுடைய உழைப்பு அடுத்தவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் அதே 5ஆம் இடம் இருந்தால் தான் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. ஒரு பாவம் நல்ல விஷயம் 100 இருக்குன்னா அதில் கெட்ட விஷயம் 100 இருக்கும். இதை மறந்துடாதீங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பாவத்துக்கு அவ்வளோ காரகத்துவம் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு பாவம்னா 300 காரகத்துவமாக உங்களுக்கு தெரியணும். ஒரு கிரகம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 300 காரகத்துவம் தெரியணும். ஒரு நிகழ்வு நடக்கிறதுனா கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் இல்லாமல் நடக்காது. இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, நான் ஆன்சைட் போகிறேன்னு கேட்குறாங்க. ஆன்சைட்னால் நமக்கு தெரியும் என்னன்னு தெரியும், வெளிநாட்டு வேலை. சார் நீங்கள் நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். லோக்கலில் ஜோசியம் சொல்கிறோம், உள்ளூரில் சொல்கிறோங்கிறது வேறு. உலகளவில் ஜோசியம் சொல்லணும்னா நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும், நாலேஜை நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய புக்ஸு படிக்கணும். நீங்கள் அது மட்டும் இல்லை, நீங்கள் மாடர்ன் ட்ரெண்டிங் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்கள் ஒருத்தர் கேட்குற நான் ஆன்சைட் கிடைக்குமா அப்படின்னா, ஆன்சைட்டுனா முதல்ல நமக்கு என்னான்னு தெரியணும். அப்புறம் ஆன்சைட்டுக்குரிய கிரகம் என்னான்னு தெரியணும், அதுக்குரிய பாவம் என்னான்னு தெரியணும். அந்த ஜாதகனுக்கோ ஜாதைக்கோ அப்போ ஆன்சைட்டுக்குரிய இது நடக்குதான்னு தெரியணும். சார் ஆன்சைட்னா என்ன தெரியுது இல்லை சார் நிறைய பேருக்கு. வெளிநாட்டு வேலை, ஒருத்தர் உள்நாட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு, எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, அதே கம்பெனி அனுப்புமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆன்சைட் போகும்னா, சார் கொஞ்சம் பேசாதீங்க, தயவுசெய்து மேடையில் இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் பேசாதீங்க, கான்சன்ட்ரேட் போயிடும். ஏன்னா எவ்வளவோ காலத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணி எல்லோரும் வந்திருக்கோம். ஒரு காலத்தில் இந்த ஜோசியத்தை நாங்கள் கற்றுக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி ஜோதிட சீரல் எதுன்னு நான் இப்போயே சொல்லிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இவர் என்ன சொல்கிறது வேணால் யூடியூப்பில் கேட்டுக்கலாம் நினைக்காதீங்க, அந்த சந்தர்ப்பம் திரும்ப வராது. மதுரையில் 17 வருஷம் இலவச கிளாஸ் நடத்தியிருக்கோம். ஒரு நாள் 2 நாள் எல்லாம் சனிக்கிழமை தோறும் 17 வருஷம் இலவச கிளாஸு. எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் என்ன காட்டு நிறைய சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஆனால் திரும்ப அவங்களுக்கு இந்த காலம் வருமானா வரவே வராது. ஏன்னா எனக்கும் நேரம் இல்லை, அவங்களுக்கும் நேரம் இல்லை. ஆக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க, அதில் அசால்ட்டாக இருக்காதீங்க. திரும்ப இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கும் கிடைக்காது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரகம் உங்களுக்கு கொடுக்காது. அதனால தான் சொன்னேன் 11ஆம் இடம் வேணும்னு. எத்தனையோ பேருக்கு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட சந்தர்ப்ப சூழ்நிலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் இங்கே வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் நிறையா உங்களை டெவலப் பண்ணுங்கள், நிறைய படிங்க. இப்போ ஆன்சைட்டுக்குரிய கிரகம் அப்படின்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் போகணும், அவர் வெளிநாடு போகணும் அப்படின்னா 12ஆம் பாவம் வேலை செய்யணும். அப்போ 12ஆம் இடம் இருந்தால் தான் ஒருத்தர் வெளிநாட்டிலேயோ வெளிமாநிலத்திலேயோ தூரதேச பிரயாணங்களோ போகிறதுக்கான வாய்ப்பு. அதுலேயும் கம்பெனி மாறணும் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன் என்ன பாவம் சார் வேணும் ஒருத்தர் கம்பெனி மாறணும்னா. இப்போ சொன்னேன் என்ன பாவம் சொன்னேன், 5 வேலையை விட்டு வெளியில் வர்றது, 9 ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள் நிறைய பேர் கம்பெனி மாறிட்டே இருப்பாங்கல்ல, கம்பெனி மாறிட்டே இருப்பாங்க. கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதெல்லாம் அதான் 9 சேஞ்ச் ஆஃப் கம்பெனி. இப்போ தான் சொன்னேன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி 9, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் 9, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் 9, சேஞ்ச் ஆஃப் கண்ட்ரி 9. 9க்கு இவ்வளோ பாவங்கள் இருக்குது. அப்போ ஒருத்தர் ஆன்சைட் போகணும்னா, அவர் வெளிநாடு போகணும்னா அவருக்கு இவ்வளோ வேலை செய்யணும் இந்த பாவங்கள்லாம். ஆனால் அங்கே என்ன வேலை செய்யணும், 6 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. 6 எப்பயுமே வேலை, சர்வீஸ் 6 நல்ல வேலையாட்கள். நம்ம பாருங்கள், நம்ம ஜோடத்தில் சொல்லியிருக்கிறாங்க 6ஆம் இடம் சாப்பாடு அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டுன்னா 6ஆம் இடம் விரதம், 6ஆம் இடம் தான் ஜோசியத்தில் வச்சுருக்காங்க. நீங்கள் திரும்ப திரும்ப இங்கே பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் நிறைய படித்தால் மட்டும்தான் நீங்கள் நிறைய விஷயங்களை பேச முடியும், இல்லைன்னா சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட வர்ற கிளைண்ட்டுடைய கேள்வி எப்படி வேணாலும் இருக்கலாம், அதில் யார்கிட்ட வர்றாங்களோ இல்லையோ, என்கிட்ட வர்றது அத்தனை பேருமே படித்தால்தான். அது எனக்குன்னே வர்றாங்க எல்லோரும். அதில் எனக்கு நான் பெருசாக சொல்லலை, என்கிட்ட வர்றதெல்லாம் மேக்ஸிமம் யார் வர்றாங்கன்னா பெருசாக அளவுள்ள டாக்டர்ஸ் தான் அதிகமாக என்னுடைய கிளைண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசி எப்படி இவ்வளவு தெரியுதுன்னு எனக்கே தெரியல. அனாட்டமியை காட்டில் அவங்க அஸ்ட்ராலஜி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. யாரையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏமாற்ற முடியாது. நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட தொடர்பு கொள்ளுவாங்க, இல்லைன்னா மாட்டாங்க. நம்மளை மாதிரி இப்போ தான் 1 லட்சம் ஜோசியர் வந்தாச்சு, இல்லந்தோறும் ஜோசியர். அப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு ஜாதகத்தை கணிச்சு
அதை கரெக்டாக பலன் சொன்னால் தான். இல்லைன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜராகவோ ரிசர்ச் ஓரியன்டாகவோ இருக்க முடியாது. இது என்ன உலகம்? இது போட்டியான உலகம். இந்த போட்டியான உலகத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் டெவலப் பண்ணணும் சார். டே டு டே அப்டேஷனில் இருக்கணும். A1 வந்தாச்சு. என்னை ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, ஏஐ வந்தாச்சே சார், இதெல்லாம் என்ன கிரகம், என்ன பாவம் அப்படின்னு கேட்டாங்க. ஏஐக்கு ஏதாவது கிரகம் பாவம் தெரியுமா உங்களுக்கு? ஏஐன்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுன்னு. இன்றைக்கி அதுதான் நம்மளை ஆளப்போகுது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அந்த கிரகம் தான். ஆக புதுசான கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன், இதுக்கெல்லாம் முதல்ல நமக்கு கிரகம் தெரியணும், பாவம் தெரியணும். இது தெரியலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஒரு கேள்வி கேட்குறாங்க, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய லெவலில் ஜோதிடம் சொல்லும் பொழுது, உலக லெவலில் பலன் சொல்லும் பொழுது, எங்கேருந்து கேள்வி, எப்படிப்பட்ட கேள்வி வரும்னே தெரியாது. எல்லாருமே வேலை, திருமணம், குழந்தை, இது மாத்திரமே கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமே கிடையாது. அதையும் தாண்டியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ இதையெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நாலேஜ் வேணும். நாலேஜ் வேணும். என்ன பண்ணணும்? நம்ம டே டு டே படிக்கணும். நீங்கள் ஜோசியம் படிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்க அப்சர்வேஷன், விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருக்குது, சொசைட்டி எப்படி இருக்குது, சமுதாயம் எப்படி இருக்குது. இன்றைக்கி நிறைய லவ் மேரேஜ் வந்துச்சு, பார்த்துட்டிங்கல்ல. அப்போ இதுக்கான கிரகம் என்ன? நமக்கு எல்லாம் சுக்கிரன், சந்திரன், ராகு, இதை மட்டுமே பேசிகிட்டு இருப்போம். இதையும் தாண்டிய கிரகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறதே கிடையாது. வெஸ்டர்ன் நம்ம ஒருத்தர் கேட்டார், சார் இந்திய ஜோதிடத்துக்கும் மேற்கத்திய ஜோதிடத்துக்கும் இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் கேட்குறான் சார், ஒரு இன்டர்வியூ எடுக்கிற கம்பேர் பண்ணுற ஒரு பையன் கேட்குறான். அதே கேள்வியை இன்னொரு சேனலில் ஒரு பொண்ணு கேட்குறான். சார் இந்திய ஜோதிடத்துக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இந்திய ஜோதிடம், வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? யாருக்கா தெரியுமா? இந்திய ஜோதிடத்திற்கும் மேற்கத்திய ஜோதிடத்துக்கும் என்ன வித்தியாசம்? சார் அந்த கேள்வியெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு அப்படி கேட்பான்னு தெரியல. மற்றவங்கெல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு கூட கேட்க சொல்லலாம். நான் பெரும்பாலும் நீங்கள் கேட்குறத கேளுங்க. ஆனால் இதை என்னன்னா வாஸ்து, நியூமராலஜியை தவிர அது என்ன வேணாலும் கேளுங்க ஜோதிடத்தில். ஏன்னா அதையெல்லாம் சொல்கிறதுக்கு 100 பேர் இருக்காங்க, நமக்கு அதுக்கு டைம் இல்லை. சார் இந்திய நானே உங்களுக்கு புரியும்படியாக நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும், ரொம்ப புரியும்படியாக சொல்கிறேன். இந்திய ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு என்ன பார்க்குறோம்? நம்ம பார்வை இருக்கா, ஆஸ்பெக்ட் இருக்கா சார்? பார்வை குருவுக்கு 5, 7, 9, செவ்வாய்க்கு 4, 7, 8, சனிக்கு 3, 7, 10 பார்வைன்னு சொல்கிறோமா இல்லையா? இதுதான் பார்வை, ஆஸ்பெக்ட். இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும் ஆஸ்பெக்ட். இதுவே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் ஆஸ்பெக்ட் இருக்கான்னு யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா சார்? வெஸ்டர்ன் ஆஸ்பெக்டெல்லாம் ஆஸ்பெக்ட்டுங்கிறதே கிடையாது, பார்வைங்கிறதே கிடையாது. அங்கே ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர்லேருந்து எத்தனாவது டிகிரியில், எந்த வீட்டில் எத்தனாவது டிகிரி வீடுகள்லாம் கிடையாது. நம்ம தான் வீடு பாவம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் என்னன்னா ஒன்லி டிகிரி மட்டும்தான். ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகத்துக்கு எத்தனை டிகிரி இருக்குது, அந்த டிகிரியை வச்சு தான் பலன். வெஸ்டர்ன் ரொம்ப சிம்பிளாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு புரியும்படியான ஒரே ஒரு விஷயந்தான். ஆக நம்ம என்ன சொல்லுவோம்? குரு பார்க்கிறார், இதெல்லாம் நம்ம ஆறுதலுக்காக சொல்லுவோம். குரு பார்க்கிறார், சனி பார்க்குறார், புதன் பார்க்குறார், சுக்கிரன் பார்க்குறார், இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் இந்த ஆஸ்பெக்ட் தான். ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் டிஸ்டன்ஸ், செக்ஸ்டைல், செமி செக்ஸ்டைல், குவாரண்டைன், இப்படி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இதுதான் இந்திய ஜோடத்துக்கும் மேற்கத்திய இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸாக தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த இன்டர்வியூவில் சொன்னதை சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேள்வியே வரும்னு நான் நினச்சே பார்க்கல அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து. இதை தான் நான் சொல்ல வந்தேன். சாதாரணமாக ஒரு இன்டர்வியூவில் கம்பேர் பண்ணுற பொண்ணு இவ்வளோ கேட்குதுன்னா நம்மக்கிட்ட கிளைண்ட் வரவங்க எவ்வளோ கேட்பாங்க? அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னது. ஏன்னா நம்மகிட்ட வர்றவங்கெல்லாம் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி 35-36 வருஷம் முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்குது. உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க யாரும் சாதாரண ஆளுன்னு நினைக்காத, எல்லாத்தையும் நீ அறிவாளி நினச்சிக்கிட்டு பேசுன்பார். இன்றைக்கி வரைக்கும் நான் அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யார்கிட்ட எப்படி இருந்து வரும் அப்படிங்கிறது தெரியாது. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? ஜோசியர் போகிற, நான் பேட்டியிலே சொல்லுவேன், ஜோசியர் போகிற கடவுள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். கடவுளே நான் தாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது. ஏன் அப்படின்னா கிரகங்கள் வலிமையானது, நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள். இந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. கழகம் அவர் ஜோசியர் மட்டும் தனியாக வேலை செய்தா? ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கிரகம் தான் வேலை செய்யுது. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல. ஸோ அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாம் நிறைய படிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுங்க, நிறைய பேர்ட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கற்றுக்குங்க, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள்.
ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் சொல்கிறது உங்களுக்கு புரியும். யாருடைய தலையெழுத்து யார்கிட்ட மாறும்னே தெரியாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். நிறையா போங்க, நிறையா படிங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அவங்க கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க, கன்னியா லக்னம் தானே சொன்னீங்க, 4 சனி இருந்துச்சு, நான் வேலை கிடைக்குன்னு சொன்னாங்களா? ஆனால் அவங்க வேலை பார்த்தாங்கன்னு சொன்னாங்களா? நான் எப்படி சொன்னேன்னு இவங்க சொன்னாங்களா சார்? அப்போ எனக்கு தெரியலேன்னு சொன்னாங்க. அப்போ சனி 4 இருக்குது, நீங்கள் வேலைக்கு போவீங்கன்னு சொன்னாங்கன்னாங்க. நீங்கள் யாராவது யோசித்தீங்களா? 10ஆம் இடத்துல 4ஆம் சனிக்கு எத்தனாம் பார்வை இருக்குது? 6ஆம் இடம் சர்வீஸ். இப்போ தான் சொன்னேன். நம்ம என்ன சொல்லுவோம், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி இருக்குது, உனக்கு சுகம் கிடைக்காதுன்னு. அவர் எங்கே பார்க்குறார் ஆஸ்பெக்டு? 6ஆம் இடம் சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். வெரி சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒருத்தர் நட்சத்திரத்தை பற்றி ஒரு பேட்டியில் ஒரு பொண்ணு என்கிட்ட காம்பேரில் கேட்குது, சார் 27 நட்சத்திரம் இருக்குது, இதில் எந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம்? எல்லா நட்சத்திரம். இதில் அஸ்வினி நட்சத்திரம் தான் ரொம்ப மோசம்னு சொல்கிறாங்களே, உண்மையா? கேள்வி இன்டர்வியூவில். நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் சொன்னது அப்படின்னு இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க. சார் 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக ஏன் அஸ்வினியை வச்சாங்க? யாருக்காவது தெரியுமா? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சார் இந்த 27 நட்சத்திரத்தில் அஸ்வினி அப்படின்னா அது யார் பிறந்த நட்சத்திரத்தை? அந்த நட்சத்திரத்தில் யார் சார் அவதாரம் பண்ணது? அஸ்வினி குமாரர்களை காட்டிலும் ஒருத்தர் யார் இது பண்ணது? மும்மூர்த்திகளில் யார் சார்? மும்மூர்த்திகளில் மகாவிஷ்ணு, தன்வந்தரி பகவான் உருவான நட்சத்திரம் அது. நீங்கள் ஜோதிடம் படிக்கணும்னா, நான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி மட்டும், இந்திய ஜோதிடத்தை நீங்கள் கரைச்சி குடிக்கணும். முதல்ல ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நட்சத்திரத்துடைய புராண வரலாறு முதல்ல தெரியணும் உங்களுக்கு. முதல்ல இதை தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் உங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்லுங்கள். முதல்ல நட்சத்திரம்னா நட்சத்திரத்துடைய புராண வரலாறு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்துடைய உங்கள் ஜாதகத்திற்கு அந்த அமைப்பு தெரியணும். இன்றைக்கு 22ஆவது நூற்றாண்டில் அந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய 4 பாதத்துக்குள்ள கேரக்டர் தெரியணும். அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். அஸ்வினி நட்சத்திரம், அதனால தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் மேக்ஸிமம் என்னான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, டாக்டர் ஆவான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே தன்வந்தரி பகவான் உருவானார். நோயை குணமாக்கக்கூடியவர் தன்வந்தரி பகவான், இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடியவர், அதை என்ன கொடுக்குற அமிர்தத்தை கொடுத்தவர் தன்வந்தரி பகவான், தெரியுமில்ல? அதில் திரையம் சாப்பிட்டவங்க தான் அஸ்வினி குமாரர்கள், அதில் பிறந்தவங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, நிறைய ஜோதிடத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும். ஜோதிடத்தை திரும்ப சொல்கிறேன், முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோசியம். திரும்ப சொல்கிறேன். அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சொல்கிறதையும் காதில் வாங்குங்க. எது கரெக்டுன்னு அப்படியே நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிக்கலாக பாருங்கள். எத்தனை சிஸ்டம் படித்தாலும் எது எளிமை? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேபின்னா முழு கேபி இல்லை. கேபியில் சப்லாடுங்கிறது இருக்குது, சப்புங்கிறது ஒன்று இருக்குது. அதையெல்லாம் சொல்லலை. ஆளுங்கிறவங்க என்ன செய்யணும் முதலே சொல்லிட்டாரு. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளெல்லாம் வரல. ஆனால் ஒரு பாவம் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, எத்தனை பாரம்பரியத்தில் நான் படிச்சிருந்தால் கூட இந்த 1, 4, 7, 10 கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை காட்டிலும் இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு மட்டுமில்லை, நீங்கள் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். கிரகங்கள் அவங்க ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து தான், எப்பயுமே ராசியிலேருந்து கிடையாது. கேபியை பொறுத்த வரைக்கும் அதில் 1, 2, 3, 6, 10, 11 கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவார்கள், வெற்றி அடைவார்கள். இதுதாங்க சிம்பிளான ரூலு. நிறைய இருக்குது. கால நேரங்கிறது எல்லாருக்கும் அடுத்தடுத்து பேசணுங்கள்ல. ஜானகி நிறையா பேசணும்னாரு, அதனால் நிறைய டைம் எடுத்திருக்கு. அடுத்தடுத்து பேசுகிறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல நாளில் நல்ல சந்தர்ப்பத்தில் இறையர்கள் கிடைக்கும் பொழுது நம்மளாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.